Subscribe to our YouTube channel and don't forget to press the bell icon to get all the latest updates. As the nation bids farewell to General Bipin Rawat and 12 others who were killed in the chopper crash on Wednesday, the residents of this small village recall the horrors of that particular day. Can you please ask him, what did he see at first sight? Did he see the copter, where it was, and what was his reaction? எப்படி வந்து உங்களுக்கு இதாச்சுன்னு கேட்குறாங்க. எந்த இடத்துல இருந்து வந்து எப்படி உங்களுக்கு ஃபயர் ஆச்சு? வீட்டுக்கிட்ட இருந்தது. நான் வீட்டுக்கிட்ட முன்னாடி தான் தண்ணிலாம் கட்டிட்டு இருந்தேன். தண்ணி கட்டிட்டு இருந்தோம். தண்ணி கட்டிகிட்டு இருக்கும்போது தான் சவுண்டு வந்துச்சு. எப்போதுமே வர்ற சவுண்டு வேறு, அன்னைக்கு வந்த சவுண்டு வேறு. ஹெலிகாப்டரில் சவுண்டு வந்து என்னடான்னு பார்த்தா ஹெலிகாப்டர் ரொம்ப தாழ்வாக போணுச்சு. சரியான மிஸ்ட்டு. கொஞ்ச நேரத்துக்குள்ள இருந்துச்சு ஃபயர் ஆகிடுச்சு. மரத்தில் மோதி பஸ்ட் ஆகிடுச்சு. பஸ்ட் ஆகியும் உடனே நான் வந்து இன்ஃபர்மேஷனை வந்து இவங்களுக்கு என்கிட்ட யாருடைய நம்பரும் இல்லை. உடனே என்ன பண்ணேன், தெரிஞ்சவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி அவங்களுக்கு சொல்லிட்டேன். சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம்னா, அப்புறம் பொதுமக்கள் எல்லாம் வந்துட்டாங்க, போலீஸ்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. வந்த பின்னாடி ஆளுங்களாம் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 3 பேரை மட்டும் அந்த டைமில் உயிரோடு மேலே ஊர் மக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வரும்போது என்னன்னா, பெட்ஷீட்டு இதெல்லாம் வந்து ஆளுங்கிட்ட கவுண்டிங் பண்ணி கொண்டு போய் நாங்கள் கொடுத்துட்ருந்தோம். What did he say? Can you translate? Why madam? Translated? Yeah. What did he say right now? Mr. Chandra Kumar, he want here directly you flight on the tree. Yeah. Okay, tree. Just you slowly, full cloud. Okay. Almostly full cloud. It's a ரொம்ப hard slow. ரொம்ப hard slow will be tree there. Charely bust. செகண்டில் கண்ணு மூடி just a few minutes. So he heard a loud sound. There was the copter flying in the air and it was like coming down and it hit a tree, you're saying? Tree, yeah. Tree. Okay. It hit a tree and then it burst into flames. Yeah. Where did it exactly burst into flames? Can he show? எந்த இடத்துல இது எப்படி இதாச்சுன்னு கேட்குறாங்க. அதான் மரத்தில் இடிச்ச இடத்துலயே அங்கேயே விழுந்துருச்சு. விழுந்த உடனே தான் ஃபயர் ஆயிடுச்சு. அப்புறம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. உடனே எல்லாத்துக்கும் யாருக்கு சொல்லணுமோ அவங்க சொல்ல போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்து எனக்கு நம்பர் இல்லை. ஃப்ரெண்டு மூலியமாக சொல்லியாச்சு. எல்லாம் வந்து காப்பாற்றினாங்க. ஆனால் கீழே இறங்கி எல்லாம் ஒர்க் பண்ணாங்க. என்ன காப்பாற்ற முடியும்? Chandra Kumar saying that slowly many people are suddenly accident whenever is a hot shell fell. Okay, and then many people of the call me and police station will be there near fire service and etc. You may calling just away. So how you're saying as soon as he saw the copter bursting into flames, he started calling the police, the fire brigade and all, right? No, many village people are coming to here by okay, the village people rushed to the rescue. They got the blankets. They went to see what had happened, who was there and how many people were dead or injured, right? Yes. And then you all started calling the police and all that, right? Just to 20 minutes before. Before after calling police station and fire station and calling just 40 minutes maximum. 40 minutes will be there and take okay. You how much time did the police or the fire brigade officers or the rescue people took to reach the spot? எத்தனை மணிக்கு ரீச் ஆனாங்க? போலீஸ் இதெல்லாம் வந்து நடந்தது என்னுடைய கணக்குப்படி 12 மணி. 12 o'clock மேடம் நடந்தது. இப்போ ஆக்சிடெண்ட் நடந்தது 12 மணி. அப்போயே நான் டைம் இது பண்ணாமல் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். என்கிட்ட வந்து ஃபோன் நம்பர் ஒன்றுமே இல்லை. போலீஸ் ஃபோன் நம்பர் இல்லை, ஃபயர் சர்வீஸ் ஃபோன் நம்பர் இல்லை. ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி ஸ்பாட்டுக்கு ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்குள்ளே எல்லாம் வந்துட்டாங்க. வந்தோட பொதுமக்கள் இங்கே ஊர்க்காரவங்க எல்லாமே சேர்ந்து அவங்களோட சேர்ந்து வேலை செய்யாங்க. என்ன தூக்கணும், காப்பாற்ற முடியல அவ்வளோ. Yes, what did he say? Saying is that just helicopter accident nearby 12
காப்பாற்ற முடியல. 18 minutes. 18 minutes. Will be the village people or the poet, your the blankets. Yeah. And either you out of Yeah. you coming to village peoples and then 20. They started pulling the injured out from there. Yeah. Yeah. Yes. Yeah. அப்புறம் 20-40 minutes police fireman அப்புறம் சந்திரகுமார் friend here calling from Kunnur. Yeah. Okay. Yeah. And another by out of the friends you can very police station anywhere everybody were you calling from to another people and all of you welcome. Okay. So they just frantically started calling out for help to whoever was available over here. Yeah. Yes madam. Yeah. Yes. காப்பாற்ற முடியல. நாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களா. நம்ம போயிட்டு எனக்கு ஒரு காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லி. Did he know it was Bipin Rawat who was lying in front of him? எந்த இடத்துல இருந்தாருன்னு கேட்குறாங்க. யாரு? பிபின் ராவத். இல்லை, நான் தான் கம்பளி கலெக்ஷனுக்கு வந்துட்டேன். மற்றவங்க தானே கீழே இறங்கிட்டேன். நான் கம்பளியெல்லாம் கலெக்ஷன் பண்ணி பெட்ஷீட்ஸ் மேடம் தூக்கிட்டு வர்றதுக்கு எல்லாத்தையும் வீடு வீடாக வந்து சொல்லி வீடு வீடாக வந்து பெட்ஷீட் கலெக்ஷன் பண்ணி போனேன். Bipin Rawat hereby blankets collected from house. Houses from here and many there to hereby the. So he did not know who the officer was in front of him. That time he did not know. யார் வந்தது? ஆர்மி ஆஃபீஸர் வந்தாங்களா? அவங்கள ஆர்மின்னா மிலிட்ரிக்காரங்க வந்தாங்க. மிலிட்ரிக்காரங்க மேக்ஸிமம். Will be maximum 20 minutes army officers will become. The chopper crash landed on the ground, partially damaging a house which was nearby. The witnesses recall how they had heard the loud noise and then saw the helicopter bursting into flames. One of the witnesses even spoke to General Bipin Rawat as he lay injured and was asking for water. Later, he was moved to the hospital. Shivkumar sir, what did you see? How did you come to know about the crash? Just explain. எப்படி வந்து கிராஷ் வந்து எனக்கு வந்து இங்கே குமாரன்ட்டு என்னோட மச்சா ஒருத்தர் வந்து கரெக்டாக அந்த ஆக்சிடென்ட் ஆனதுமே ஒரு ஃபோன் பண்ணார். கரெக்டாக நான் அந்த ஆக்சிடென்ட் ஆகி 10வது நிமிஷம் நான் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். ஸ்பாட்டுக்கு வந்ததுமே அந்த இடத்துல பார்த்தோம்னா ஹெலிகாப்டரில் உள்ள யாரையும் காப்பாற்ற முடியாதுன்ற சூழ்நிலை நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா ஓவர் ஃபயர் இருந்துச்சு. ஒரு சில பாடிஸ் வந்து வெளியில் இருந்தாங்க. ஸோ அவங்க யாரையுமே வந்து காப்பாற்ற முடியாத சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு நான் உடனடியாக வந்து என்ன பண்ணேன், எங்களோட லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லா டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து மெசேஜை பாஸ் பண்ணிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து ஒரு சிலருக்கு வந்து மெசேஜை பாஸ் பண்ணிட்டு நான் அந்த இடத்துல வந்து செகண்ட் நான் வந்து அங்கே இருந்த எங்கள் மச்சான்ட்ட கேட்டேன், ஹெலிகாப்டர்லேருந்து விழுகும்போது இந்த அடிப்படும் போது வேறு யாராவது வெளியில் இருந்து விழுந்தாங்களான்ற ஒரு கேள்வியை கேட்டேன். அப்போ அந்த மாதிரி விழுந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாங்க. உடனடியாக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நான் கீழே இறங்கிட்டேன். இறங்கி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஹெலிகாப்டர் விழுந்த இடத்துல வந்து ஒரு 50 feet டிஸ்டன்ஸில் வந்து ஒருத்தர் உயிரோடு இருந்தார். ஸோ அவர் உயிரோடு இருக்கார். சரி, நெக்ஸ்ட் யாராவது இருக்காங்களான்னு செகண்ட் பொசிஷனில் பார்க்கும்போது அங்கேயும் ஒருத்தர் இருந்தார். தென் தேர்ட் பொசிஷனில் இருந்தார். சரி, இவங்களை ரெக்கவரி பண்ணுறதுக்காக நம்ம மேலே வரணும். அதோட எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நமக்கு இல்லை. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து யாராக இருக்காங்கன்னா அடையாளம் காண்றதுக்காக தான் போனோம். One second, I'll stop you here. Okay, till now, whatever he said, can you help me translate? Madam is telling that the helicopter had fallen at 11:30. Okay. At that time, the village people had informed him. That time he came here, and that time what 4 person was inside that village. Yeah. Then he recovered, and first he told to fire service and police and all the department. So he informed the fire service and the police and the other Other department also they came here. Okay. And the first get given, but nobody was alive because all the 4 person was dead. Or inside the forest, so many was inside injured. And he went there and all the person with publics and helped to save them, but nobody was alive. One person only was inside it was alive, is telling madam. Okay. So when he went inside the forest where the other injureds were lying, what did he see over there? How many people were there and what was their condition? But all the condition area in this place, 4 person was full dead. Okay. After another person, when you take to MRC hospital, Okay. then only we know that the person, 13 person had been dead. Okay. So you were saying 4 people were on that side inside the forest. And where were the other people? Other people was inside surrounding near the tea estate, near the inside the forest and inside the village also. Okay. So did he know the person who was alive? He was speaking to him, right? Please, can you ask him?
அவர் இருந்தவர் உன்கிட்ட வந்து இங்கிலீஷில் அவர் தெரியாது, நீ தண்ணி கேட்கணும்னு சொன்ன இல்லையா, வாட்டர்ன்ட்டு. அப்போ அவர் வந்து வாட்டர்னு கேட்டாருன்னா தண்ணின்னு கேட்டார். வாட்டர். Yes. He's saying that he asked me to give water. Some water. So, but fire service and government staff told us, they said not to give water in this time. So we did not give the water. So did he? But he asked water. Yes. So did he know that was Bipin Rawat, the chief of defense staff? அவர் எப்படி தெரிஞ்சுனா? But No, after 3 years, ஒரு army officer see the photos. Yeah. So he was told in the chief commander. So I very feel. So you didn't know that was Bipin Rawat, and the military person who came there to rescue, they showed you the pictures. then Yeah. only we know that. Okay, they showed the pictures, and then they told they were there that the injured person was their chief over there. Yes, ma'am. Yeah. Okay. When Okay. After you came across the injured person, after you came across Bipin sir, what did you do? What was your next step? Next step means they asked water, madam. Okay. But that time we must not give water because the government official told it in this time we must not give the water. So they did not give the water. They refused to also pay much. So was he speaking something else? Did he say anything else? Any other words? Only ask water. Only 3 words. Only that's all. Give me water. That's it. Nothing else nothing, he said? nothing. Okay. Then you took him to the hospital, or you called in people. What happened next? They did not kill the people, madam. The first was this village boys also, and fire service, and they take to the stretcher, then can get to After stretcher, ஷாரை வந்து நாங்கள் பிளாங்கெட்ஸில் தான் கொண்டு போனோம், ஸ்ட்ரெச்சரில் கிடையாது, பிளாங்கெட்ஸில் தான் எடுத்தாங்க. ஸ்ட்ரெச்சர் வந்து கிடைக்கவே இல்லைங்க. ஸ்ட்ரெச்சர் வந்து கிடைக்காம இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களிடத்துல தான் பிளாங்கெட் எல்லாம் வாங்கி அது மூலியமாக தான் கொண்டு போனோம். ஆம்புலன்ஸ் வர சாரை வந்து ஸ்ட்ரெச்சரில் வைக்கவே இல்லை, பிளாங்கெட்ஸில் தான் கொண்டு போனோம். அது வரைக்கும் அவங்களோட போத்தி இருந்த இது மட்டும் தான் அவங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. Okay. What did they say? He's saying that the Okay, I understand that the stretchers were not available. Only and blanket they was got the allowed here. Yes. So in that blanket we have a record from there. Many villagers took out blankets from their homes and started carrying the injured and the dead. A local party today was seen distributing the blankets to those people who had helped in the rescue mission. Here we have one small village nearby. So all the people, what they did means they gave their own blanket to carry the peoples. Injured peoples. They gave their own bedsheet blankets for the injured peoples. So in that case, our forest minister, Mr. Ramachandran, gave order to give them blankets each house. We went to door by door and we gave the blankets around like 60 peoples we given. So this is the program what happened today. So how many people are staying up? 60 families are staying. So this incident, has it impacted them in some way? ஏதாவது பாதிப்பு இருக்காங்க. One house got damaged. One house was damaged. Last house. one part is damaged. Partly damaged. damaged. Meanwhile, the Indian Air Force continued with their investigations on the third day too. Restricting access to outside vehicles, the local police and the defense personnel tried to put together a picture of the accident. They even questioned the witnesses and also used drones to get a clear picture of the surrounding and the accident site. This is the third day of the crash which had happened over here, which killed the Chief of Defence Staff Bipin Rawat and 12 others. Here, down over there, you can see the Air Force officers. They are busy doing their investigation. This is the third day of the investigation. They are not allowing anyone, the media or even the villagers, to go to that point. That was the very spot where the Air Force Mi-17 V5 helicopter had crashed. The helicopter had taken off from Sulur Air Base at 11:48 a.m. and was expected to land at Wellington by 12:15. But the air traffic control at Sulur Air Base lost contact with
the helicopter at approximately 12:08 p.m. The plane crashed 10 minutes before, which was before its landing time. So here, as you can see, the media over here, they are not allowed at that side. There is a strict deployment of military officials over here. The villagers who had witnessed the crash, they are also being questioned by the Air Force officers. Yesterday they had recovered the black box from here, but as we spoke to some of the Air Force officers over here, till now nothing conclusive can be said about the incident. Here you can see the Air Force officers over there continuously they have been visiting this site. The forensic team had visited this site yesterday, even today, even this morning. We could see the forensic van coming up and down. The vehicular access to this area has been cut off right now. People over here can come here by foot, but only this is the point till which you can go. You cannot go down from here, not even to near the spot. There are villagers over here which are staying over there. They have been advised not to speak to the press, not to go out unless and until it's very important. So as you can see, the investigations are still going on, and the reports are awaited. We do not know when the reports will be out. As you can see, the climate over here right now is clear, but according to the villagers who saw the copter bursting into the flames, who even shot videos of the copter, according to them, that time it was very misty. At first they could not make out what was going on. They could hear loud noises from the copter. They could sense something was wrong, and then suddenly it bursted into a ball of fire. The villagers rushed to the rescue. Unfortunately, 13 people lost their lives in this accident, and the investigations are still going on. This is the very spot from where people saw the Mi-17 helicopter coming down. Here with us, sir, your name? Chandrakumar. Chandrakumar over here was one of the first witnesses who could see the copter in the air and how it actually came down. So can you please ask him, what did he see at first sight? Did he see the copter, where it was, and what was his reaction? எப்படி வந்து உங்களுக்கு இதாச்சுன்னு கேட்குறாங்க. எந்த இடத்துல இருந்து வந்து எப்படி உங்களுக்கு ஃபயர் ஆச்சு? வீட்டுக்கிட்ட இருந்தது, நான் வீட்டுக்கிட்ட முன்னாடி தான் தண்ணிலாம் கட்டிட்டு இருந்தேன். தண்ணி கட்டிட்டு இருக்கும்போது தான் சவுண்டு வந்துச்சு. எப்போதுமே வர்ற சவுண்டு வேறு, அன்னைக்கு வந்த சவுண்டு வேறு. ஹெலிகாப்டரில் சவுண்டு வந்து என்னடான்னு பார்த்தா ஹெலிகாப்டர் ரொம்ப தாழ்வாக போணுச்சு. சரியான மிஸ்ட்டு. கொஞ்ச நேரத்துக்குள்ளே நினச்சி ஃபயர் ஆகிடுச்சு. மரத்தில் மோதி ஃபஸ்ட் ஆகியும் உடனே நான் வந்து இன்ஃபர்மேஷனை வந்து இவங்களுக்கு என்கிட்ட யாருடைய நம்பரும் இல்லை. உடனே என்ன பண்ணேன், தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம்னா, அப்புறம் பொதுமக்கள் எல்லாம் வந்துட்டாங்க, போலீஸ்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. வந்த பின்னாடி ஆளுங்களாம் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 3 பேரை மட்டும் அந்த டைமில் உயிரோடு மேலே ஊர் மக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது என்னன்னா, பெட்ஷீட்டு இதெல்லாம் வந்து ஆளுங்கிட்ட கவுண்டிங் பண்ணி கொண்டு போய் நாங்கள் கொடுத்துட்ருந்தோம். What did he see? Can you translate? Why, madam? Translate? Yeah. What did he say right now? Mr. Chandrakumar, he want here directly you flight on the tree. Yeah. Okay, tree. Just you slowly, full cloud. Okay. Almostly full cloud. It's a ரொம்ப hard slow. ரொம்ப hard slow will be tree there. Charely bust. செகண்டில் கண்ணு மூடி just a few minutes. So he heard a loud sound. There was the copter flying in the air, and it was like coming down, and it hit a tree, you're saying? Tree, yeah. Tree. Okay. It hit a tree, and then it burst into flames. Yeah. Where did it exactly burst into flames? Can he show? எந்த இடத்துல இது எப்படி ஆச்சுன்னு கேட்குறாங்க. அதான் மரத்தில் இடிச்ச இடத்துலயே அங்கேயே விழுந்துருச்சு. விழுந்தவொடனே தான் ஃபயர் ஆயிடுச்சு. அப்புறம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. உடனே எல்லாத்துக்கும் யாருக்கு சொல்லணுமோ அவங்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்து எனக்கு நம்பர் இல்லை. ஃப்ரெண்டு மூலியமாக சொல்லியாச்சு. எல்லாம் வந்து காப்பாற்றினாங்க. ஆனால் கீழே இறங்கி எல்லாம் ஒர்க் பண்ணாங்க. என்ன காப்பாற்ற முடியும்? Chandrakumar saying that slowly many people are suddenly accident. You whenever is a heart cell fail.
Okay, and then many things people have the call me and police station will be there near fire service and etc. etc. You may calling just away. நான் பண்ணல வேற So how you're saying as soon as he saw the copter bursting into flames, he started calling the police, the fire brigade and all, right? No, many things village people are coming to here by சைட்டுக்கே வந்துட்டாங்க எல்லாம். Okay, the village peoples rushed to the rescue. They got the blankets. They went to blankets, see what had happened, who was there, and how many people were dead or injured, right? yes. Yes. And then you all started calling the police and all that, right? Just to 20 minutes before. Yeah. Before after calling police station and fire station and calling just 40 minutes maximum. 40 minutes will be there and take Okay. You how much time did the police or the fire brigade officers or the rescue people took to reach the spot? எத்தனை மணிக்கு ரீச் ஆனாங்க போலீஸ் இதெல்லாம் வந்து நடந்தது என்னுடைய கணக்குப்படி 12 மணி 12 o'clock மேடம் நான் நடந்தது இப்போ ஆக்சிடென்ட் நடந்தது 12 மணி. அப்போயே நான் டைம் இது பண்ணாமல் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். என்கிட்ட வந்து ஃபோன் நம்பர் ஒன்றுமே இல்லை, போலீஸ் ஃபோன் நம்பர் இல்லை, ஃபயர் சர்வீஸ் ஃபோன் நம்பர் இல்லை. ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி ஸ்பாட்டுக்கு ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்குள்ளே எல்லாம் வந்துட்டாங்க. வந்தோட பொதுமக்கள் இங்கே ஊர்க்காரவங்க எல்லாமே சேர்ந்து அவங்களோட சேர்ந்து வேலை செஞ்சாங்க. என்ன தூக்கணும் காப்பாற்ற முடியல அவ்வளோ. Yes, what did he say? Saying is that just helicopter accident nearby 18 முடியல 18 minutes. 18 minutes will be the village people or the your the blankets and another you out of you coming to village people and they started pulling the injured out from there. Yes. அப்புறம் 20-40 minutes police fireman அப்புறம் சந்திரகுமார் friend here calling from Kunnur. Okay. And another by out of the friends you can very police station anywhere everybody were you calling from to another people and all of you welcome. Okay. So they just frantically started calling out for help to whoever was available over here. Yes madam. Yes. காப்பாற்ற முடியல. நாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களா. நம்ம போயிட்டு எனக்கு ஒரு காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லி. Did he know it was Bipin Rawat who was lying in front of him? எந்த இடத்துல இருந்தாருன்னு கேட்குறாங்க. யாரு? பிபின் ராவத். இல்லை, நான் தான் கம்பளி கலெக்ஷனுக்கு வந்துட்டேன். மற்றவங்க தானே கீழே இறங்கிட்டேன். நான் கம்பளியெல்லாம் கலெக்ஷன் பண்ணி பெட்ஷீட்ஸ் மேடம் தூக்கிட்டு வர்றதுக்கு எல்லாத்தையும் வீடாக வந்து சொல்லி வீடாக வந்து பெட்ஷீட் கலெக்ஷன் பண்ணி போனேன். Bipin Rawat hereby blankets collected from house. Houses from here and many there to hereby the. So he did not know who the officer was in front of him. That time he did not know. யார் வந்தது? ஆர்மி ஆஃபீஸர் வந்தாங்களா? அவங்கள ஆர்மினா மிலிட்ரிக்காரங்க வந்தாங்க. மிலிட்ரிக்காரங்க மேக்ஸிமம். Will be maximum 20 minutes army officers will become. Okay. So that time he did not know it was Bipin Rawat who was lying injured over there. And this image, yesterday, 2 days back, what had taken place, that crash, that chaos, the injured, the deaths. Chandrakumar, he still remembers that sight. He says it's unforgettable. It'll keep on haunting him, and he'll never forget what he saw. He saw the injured people dying in front of him. According to him, it took 15 to 20 minutes for the fire brigade officers or the police to reach the spot. They even didn't know at first what was going on. All they could see was a copter crash, bursting into flames. They knew there were people injured over there. They rushed to help them out, but unfortunately 13 of them lost their lives. And these villages over here, they are witness to what had happened on that day, a sight which probably they would never forget. With Santosh Pandey, this is Nazia Syed for Mojo Story, Kunnur. It's great to see you here. Thank you for watching our work. If you haven't subscribed yet, don't forget to click the bell icon and subscribe to Mojo Story and support independent, robust journalism.